أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. சின்னதாய் ஒரு செய்தி என்ற தொடரிலே இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு how to do a effective meeting. ஒரு சிறந்த முறையில் ஒன்று கூடலை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதாகும். ஒன்று கூடல் என்றும் பொழுது அதாவது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுப்பது, அதை மீட்டிங் என்று குறிப்பிடலாம். மீட்டிங் என்பதற்கு அரபியில் மஷூரா என்றும் குறிப்பிடலாம். அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை முடிவெடுப்பதற்கு பலரிடம் கலந்துரையாடி சிறந்த ஒரு முடிவை தெரிவு செய்வது ஒரு சிறந்த இபாதத்தாக கருதப்படுகிறது. ஸோ அந்த வகையிலே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த ஒன்று கூடலை, ஒரு மீட்டிங்கை எவ்வாறு நடத்திக்கொள்வது என்பதற்கான சில டிப்ஸ், ஒரு கைட்ஸ், அதை நாம் இங்கு உங்களுக்கு தருகிறோம். நாம் உங்களிடம் 5 விடயங்களை முக்கியமாக கலந்துரையாடப் போகிறோம். அதாவது ஒரு சிறந்த மீட்டிங்கை செய்வதற்கு நாம் முதலாவது உங்களுக்கு தரும் டிப் அதுதான், நீங்கள் மீட்டிங் வைக்க தேவையில்லை என்பது. ஒரு மீட்டிங் என்று சொன்னால் ஏன் என்ற காரணம் இருக்க வேண்டும். காரணம் இல்லை என்றால் தயவு செய்து ஒரு மீட்டிங்கை வைக்காதீர்கள். உண்மையிலேயே மீட்டிங் வைக்க முன்பு சற்று சிந்தியுங்கள். உண்மையிலேயே இந்த விடயத்தை ஒரு மீட்டிங் ஒன்றினூடாகவா செய்ய வேண்டும் அல்லது வேறு ஏதும் முறைகள் இருக்கின்றனவா? நாம் நிறைய பார்க்கிறோம், நிறைய மீட்டிங்கள் நடைபெறுவது டு பாசிங் இன்ஃபர்மேஷன்ஸ், சில விடயங்களை எத்தி வைப்பதற்கு பல ஊடகங்கள் இருக்கின்றன. நீங்கள் இமெயில் பண்ணலாம், SMS பண்ணலாம், வாட்ஸ்அப், வைபர், குரூப்ஸ், இப்படியாக பல விடயங்கள் இருக்கின்றன ஒரு விடயத்தை எத்தி வைப்பதற்காக. கம்பெனி உள்ளுக்கு என்றால் மெமோ அனுப்பலாம், குரூப் இமெயில்ஸ், அப்படியாக பல விடயங்கள் இருக்கின்றன. அதனால் நாம் கூறுவது, உண்மையிலேயே நீங்கள் ஒரு மெசேஜை பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து மீட்டிங்கை வைக்க வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை. அல்லது சிலருடைய அடிமனதில் இருக்கிறது, திங்கட்கிழமையானால் we should have a meeting. அப்படியாக டெய்லி எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் கூடி கலைவது, இப்படியான விடயங்களை தவிர்த்து கொள்வதால் நாம் நமது மீட்டிங்கை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கு அது காரணமாக அமையும். இரண்டாவதாக, நீங்கள் மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்வதற்கு முன்னர் அதனுடைய ஒப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்களை ஒன்று திரட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மீட்டிங்கை ஏற்படுத்த போவது டிசிஷன் மேக்கிங் மீட்டிங்கா இது? அப்படி என்றால் தயவு செய்து இந்த விடத்தை கருத்தில் கொள்ளுங்கள். அதாவது டிசிஷன் மேக்கிங் மீட்டிங்ஸுக்கு ஒற்றை அடிப்படையில் ஆட்களை சேர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் முடிவு எடுப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அல்லது சம எண்ணிக்கையான நபர்கள் ஒரு விடயத்திற்கு கையை உயர்த்தினால் அல்லது ஆதரவு அளித்தால் அது உங்களுக்கு பெரும் கஷ்டமாக மாறிவிடும். அடுத்தது, நீங்கள் எக்ஷன்ஸ், சில விடயங்களை நடைமுறைப்படுத்த போகிறீர்களா? அதற்கான மீட்டிங் ஆகுது. அதற்கு எண்ணிக்கையை பற்றி கவலை இல்லை. அல்லது ஒரு விடயம் நடந்து விட்டது, அதற்கான பின்னூட்டல், ஃபீட்பேக்கை எடுப்பதற்காக இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்கிறீர்களா? இப்படியாக இந்த நோக்கத்துக்காக நீங்கள் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்கிறீர்கள் என்பதை வரையறுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக நான் உங்களுக்கு கூறுவது, மீட்டிங்கை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ப்ளீஸ் ப்ரொவைட் த எஜெண்டா. உங்களுடைய அங்கத்தவர்களுக்கு இன்று என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றிய அறிவுறுத்தலை முன்னதாகவே வழங்கிவிடுங்கள். அதன் பொழுது அவர்களுக்கு லேசாக அதற்கு தயாராகி கொண்டு வரலாம். தயாராகி கொண்டு வருவதால் அந்த இடத்தில் அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் மிகவும் கூடுகிறது. மீட்டிங் எஃபெக்டிவாக நிறைவு பெற அது காரணமாக அமைகிறது. அடுத்ததாக, நேரம் தவறாமை, நேரத்திற்காக மீட்டிங்கை ஆரம்பிப்பது என்பது ஆக முக்கியம். அரபியில் குறிப்பிடுவார்கள் அல் வக்து கஸ்ஸைஃப் என்று. நேரம் என்பது கத்தியை, வாளை போன்றது, கூரான வாள். கொஞ்சம் மிஸ் ஆகினா வெட்டிட்டு போயிடும். நீங்கள் நேரத்திற்கு மீட்டிங்கை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியம். நேரம் தவறி ஆரம்பிக்கும் மீட்டிங் அடுத்த வாளை போன்றது, யாருக்கு வேணுமெனாலும் ஆட்டும். ஸோ கட்டாயமாக நேரத்துக்கு மீட்டிங்கை ஆரம்பியுங்கள், நேரத்திற்கு மீட்டிங்கை முடியுங்கள். உதாரணமாக, சிலர் வழமையாக மீட்டிங்க்கு லேட்டாக வருவதை தனது வழமையாக கொண்டிருப்பார். இவர்களை நீங்கள் மீட்டிங்க்கு எடுக்க தேவை இல்லை. அவர்கள் வந்தாலும் ஒன்று, வராவிட்டாலும் ஒன்று. நேரம்
பிந்தி வருபவர்கள் முக்கியமாக பர்பஸ்ஃபுல்லி தான் அதை செய்கிறார்கள். வேண்டுமென்றே தான் நேரம் பிந்தி அதற்கு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதற்கு தேவை ஒன்று இல்லை. அவர்களுக்கு தேவையில்லாதவர்கள் மீட்டிங்க்கு உண்மையிலேயே தேவையில்லை. தேவையுள்ளவர்களை வைத்து மீட்டிங்கை நடத்துங்கள். அதனுடைய முடிவுகள் வரும் முடிவுகள் எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது நேரத்தை பற்றி பேசும் பொழுது முதல் 2-3 விடயங்களுக்கு கூடுதலான காலத்தை எடுத்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் எடுத்து விட்டால் பின்னர் நீங்கள் பண்ண போகும் விடயங்களுக்கு காலம் குறைந்துவிடும். எனவே நேரத்தை உதாரணமாக நீங்கள் 5 விடயங்களை 30 நிமிடத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறீர்கள் என்றால் ஒரு விடயத்திற்கு 6 நிமிடம், விடயத்தை முன்வைப்பதற்கு 1 நிமிடம், டிஸ்கஸ் பண்ணுவதற்கு 5 நிமிடம் என்று 6 நிமிடத்துக்குள் அந்த விடயத்தை முடித்துவிட்டு அடுத்த விடயத்துக்கு சென்று விடுங்கள். முதலாவது விடயத்திலேயே 10 நிமிடம் 15 நிமிடத்தை வீணடித்து விட்டால் பிறகு வரும் விடயங்களை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாமல் போதும். ஸோ ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம் இது கட்டாயம். மீட்டிங்கு கட்டாயம். மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும் பாயிண்ட்ஸ்களுக்கும் இது கட்டாயம். அடுத்ததாக மீட்டிங்கில் ஆக முக்கியமானது கேப்சரிங் த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். நடைமுறைப்படுத்த போகும் விடயங்கள், நடைமுறை சார்ந்த விடயங்களை கட்டாயமாக குறித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் மீட்டிங் அர்த்தமற்றதாகிவிடும். நீங்கள் எதனை செய்ய போகிறீர்கள்? இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி இதை நான் நடைமுறைப்படுத்த போகிறேன், இந்த விடயங்களை நான் செய்து முடிக்கப் போகிறேன் என்பதை ஆக்ஷன் பாயிண்ட்ஸை கட்டாயம் நீங்கள் ஒரு குறிப்பில் எழுதி கொள்ளுங்கள். ஏனெனில் அதனை விதுத்தான் நீங்கள் மினிட்ஸினுடைய ரிப்போர்ட், அதாவது மினிட்ஸை தயாரிக்கப் போகிறீர்கள். இந்த மீட்டிங்கில் நாங்கள் என்னென்ன விடயங்களை டிஸ்கஸ் பண்ணினோம் என்ற அந்த மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் என்று குறிப்பிடுவார்கள். அதனை நீங்கள் இதை வைத்துத்தான் தயாரிக்கப் போகிறீர்கள். அதன் பிறகு அடுத்த மீட்டிங்க்கு செல்லும் பொழுது இது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆக்ஷன் பாயிண்ட்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் இது நடைபெற்றதா, கடைசியாக நடந்த மீட்டிங்கில் நாம் இந்தந்த விடயங்களை கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டோம், இவை நடைபெற்றதா இல்லையா என்பதை உங்களுக்கு டிக் செய்து கொள்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். இப்படியாக நடக்கும் மீட்டிங்கள் தான் எஃபெக்டிவ்